வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா. இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து புது சேஸ் வந்து ரெடி பண்ணதுக்காண்டி ஃபிங்கர் செட்டில் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஸ்டீரிங் பாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டீரிங் பாக்ஸ்லாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம செட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஒரு வாப்ளிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதை வந்து ஃபுல் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் இருக்காது. நம்ம வந்து ஆயில் ஊற்றாதப்போ நமக்கு வந்து எப்போதும் போல் வண்டி போய்கிட்டு இருக்கும். நம்ம வந்து ஆயிலை ஊற்றி நம்ம வண்டி எடுக்கும்போது தான் கம்ப்ளைண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம டச் பண்ணாலே, நம்ம ஸ்டேரிங்கை டச் பண்ணாலே இந்த மாதிரி அதுவாகவே தானாகவே இழுத்துக்கிட்டு போகும். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து இது மாதிரி மாட்டும்போது திருப்பி கழட்டிட்டு திருப்பி மாட்டும்போது அதில் இருக்கிற அந்த ஓஸு, அந்த இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த 2 ஓஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து வரும். ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கண்ட்ரோல் இல்லாமலே இழுத்துக்கிட்டு இருக்கும். இது வந்து எப்போதுமே வந்து கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த ஓஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டா இந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வரும். இந்த வீடியோக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.